ஓம் சாந்தி. அனைவருடைய தீபங்களை ஏற்றி அவர்களுடைய வாழ்க்கையில் அறியாமை என்ற இருளை நீக்குவதற்கு நிமித்தமாக இருக்கக்கூடிய ஏற்றப்பட்ட ஆன்மீக தீபங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். 24/10/2022 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தையின் உதவியாளர்களாகி அனைவரையும் புதிய உலகத்திற்கான முயற்சியை செய்ய வையுங்கள். எப்படி நீங்கள் ஞானம் நிறைந்தவர் ஆகியிருக்கிறீர்களோ அதுபோலவே மற்றவர்களையும் ஆக்கிக்கொண்டே இருங்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது எந்த நினைவில் இருக்க வேண்டும்? நினைவின் அதிசயம் என்ன? பதில்: உங்களுக்கு இப்போது விதை மற்றும் மரத்தின் ஞானம் என்ன கிடைத்திருக்கிறதோ அந்த ஞானத்தின் நினைவில் இருக்க வேண்டும். இந்த நினைவின் மூலம் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜா ஆகிவிடுகிறீர்கள். இதுதான் நினைவின் அதிசயம். தந்தை குழந்தைகளுக்கு ஞாபகப்படுத்துகிறார், குழந்தைகளே, ஞாபகம் வந்ததா? நீங்கள் அரைக்கல்பம் பக்தி செய்தீர்கள். இப்போது நான் உங்களுக்கு பக்தியின் பலனை கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். நீங்கள் மீண்டும் வைகுண்டத்தின் எஜமானனாக ஆகிறீர்கள். எப்படி தந்தை இனிமையானவரோ அப்படி தந்தையின் ஞானமும் இனிமையானது. அதனை சிந்தனை செய்து, அதாவது நினைத்து நினைத்து சுகத்தை அடைய வேண்டும். இந்த முரளிலே பாபா, இது உங்களுடைய கடைசி பிறவி. நான் வந்திருக்கிறதே உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு. நீங்கள் என்ன இங்கேயேவா உட்காந்துட்டு இருக்க போகிறீங்க? ஆகையால் மம்மா பாபாவை போல முயற்சி செய்து உயர்ந்த பதவி அடையணும் அப்படின்றார். அதே நேரத்தில் உங்களுடைய குறிக்கோளையும் நினைவு செய்யணும். ஏன்னா இப்போ வீட்டுக்கு திரும்பி போகணும். ஆகையால் வீட்டையும் நீங்கள் நினைக்கணும். நினைக்காமல் சாந்தி தாமத்திற்கு போக முடியாது அப்படின்றார். ஆகையால் நினைவு செய்யலைன்னா ஒரு பக்கம் தண்டனையும் அடைய வேண்டியதாக இருக்கும், இன்னொரு பக்கம் நல்ல பதவியும் அடைய முடியாது அப்படின்றார். இன்று தீபாவளி பண்டிகை. குழந்தைகள் பண்டிகைகளின் ரகசியத்தை கூட தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுடையது 21 பிறவிகளுக்கான தீபாவளி. அதாவது தனக்குள்ளே இருக்கக்கூடிய விகாரங்களை அல்லது அசுர குணங்களை நம்ம சம்ஹாரம் செய்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அரைக்கல்பம் விகாரத்தினுடைய பெயர் அடையாளமே இருக்காது. சத்தியுகத்தில் எந்த அசுரனும் இருக்க மாட்டா. அதனால இப்போ சங்கம யுகத்தில் நீங்கள் ஒரு முறை நரகத்தினுடைய அசுரனை ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 21 பிறவிகளுக்கு உங்களுக்கு தீபாவளியே தீபாவளி தான் அப்படின்றார். மற்றபடி சத்தியுகத்தில் தீபாவளி யாரும் கொண்டாடுறதில்லை. அப்படியே கொண்டாட்டம் அப்படின்னா பட்டாபிஷேகம் செய்யும் போது, அரியணை ஏறும் போது கொண்டாடுவாங்க. வான வேடிக்கை எல்லாமே இருக்கும், ரொம்ப கிராண்டாக இருக்கும். மற்றபடி இங்கே 1 பைசா பெறாத பட்டாசுகளை வைத்து கொண்டாடுறாங்க. அதில் ஆக்சிடெண்ட்ஸ் எல்லாமே நடக்குது. ஆகையால் எவ்வளோ குஷி இருக்கணும் அப்படின்றார். அது மட்டும் இல்லை, அரைக்கல்பம் நீங்கள் பக்தி செய்தீங்க. இப்போ தந்தை கிடைச்சிருக்கிறார். இப்போ பாபா ஞாபகப்படுத்துகிறார், எல்லா விஷயங்களையும் ஞாபகப்படுத்துகிறார். அதே போல் பக்தியில் நினைத்து நினைத்து சுகம் அடையுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை நினைத்து? தந்தை மற்றும் தந்தையின் படைப்பின் ஞானத்தை நினைத்து. இந்த நினைவின் மூலம் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆயிடுறீங்க. நினைவின் அதிசயத்தை பாருங்க. எதிலிருந்து என்னவாக ஆக்கிடுறது? தீபாவளி கொண்டாடணும் அப்படின்னா மிகவும் இனிமையானவர்களாக ஆகணும். உலகத்தில் தீபாவளி அப்படின்னா ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்து மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் பாபா, நீங்கள் ரொம்ப இனிமையானவர்களாக ஆகணும் அப்படின்றார். ஆகையால் எனக்குள்ள எந்த விகார குணமும் இல்லை தானே, பிறருடைய அவகுணத்தை நான் பார்க்கலே தானே அப்படின்னு செக் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் பார்வை கூட ரொம்ப இனிமையாக இருக்கணும் அப்படின்றார். முரளியின் பாடல்: விழித்தெழுங்கள் மணப்பெண்களே, விழித்தெழுங்கள். ஓம் சாந்தி.
இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். இன்று தீபாவளி. தீபாவளி என்று புதிய யுகத்திற்கு சொல்லப்படுகிறது. சத்யுகத்தில் எந்த தீபாவளியையும் கொண்டாடுவதில்லை. ஏனென்றால் அங்கே அனைவருடைய ஆத்ம ஜோதியும் பிரகாசித்து கொண்டிருக்கும். நாம் ஸ்ரீமத் படி புதிய உலகத்தின் ராஜ்ய பாக்கியத்தை அடைவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் திரிகாலதர்ஷியாக ஆகியிருக்கிறீர்கள். அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை அறிந்திருக்கக்கூடியவர்கள் திரிகாலதர்ஷி என்று சொல்லப்படுகிறார்கள். இப்போது உங்களுக்கு 3 காலங்களின் ஞானமும் இருக்கிறது. எனவே நீங்கள் மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். நீங்களும் முள்ளிலிருந்து மலராகிறீர்கள், மற்றவர்களையும் ஆக்க வேண்டும். எதிர்காலத்தை அறிந்து கொள்வதின் மூலம் கடந்த காலம் மற்றும் நிகழ்காலத்தையும் கூட தெரிந்து கொண்டு விடுகிறீர்கள். இதற்கு ஞானம் நிறைந்தவர் என்று சொல்லப்படுகிறது. அதாவது எந்த அர்த்தத்தில் பாபா சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, எதிர்காலத்தில் நம்ம தேவதைகளாக ஆக போகிறோம். இதை எப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அப்போது நம்ம கடந்த காலத்தில் எப்படி இருந்தோம், நிகழ்காலத்தில் இப்போ எப்படி இருக்கிறோம் எல்லாமே தெரிஞ்சிடும். ஆகையால் பாபா ஃப்யூச்சர் தெரிஞ்சதுன்னா பாஸ்ட்டும் ப்ரெசண்ட்டும் தெரிஞ்சிடும் அப்படின்றார். கடந்த காலம் கலியுகமாக இருந்தது, நிகழ்காலம் சங்கமயுகமாக இருக்கிறது. பிறகு எதிர்காலத்தில் சத்தியுகம், திரேதாயுகம் வர இருக்கிறது. ஆக குழந்தைகளாகிய நீங்கள் சக்கரத்தை அறிந்து கொண்டீர்கள் மற்றும் புதிய உலகத்திற்கு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் மற்றும் பாபாவின் உதவியாளர்களாகி மற்றவர்களையும் முயற்சி செய்ய வைப்பதில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். தந்தை உங்களை ஞானம் நிறைந்தவர்களாக ஆக்கியிருக்கிறார். அவர் மிகவும் அன்பானவர், இனிமையிலும் இனிமையானவர். எவ்வளவு இனிமையானவர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவருடைய மகிமையும் அளவற்றது, அவருடைய ஆஸ்தியின் மகிமையும் அளவற்றது. பெயரே சொர்க்கம், ஹெவன், பாரடைஸ், பஹிஷ்த், அதாவது மலர் தோட்டம் என்பதாகும். அதாவது அவர் மோஸ்ட் பிலவெட், மிகவும் அன்பானவர், இனிமையிலும் இனிமையானவர். இதுதான் அவருடைய மகிமை. அவருடைய ஆஸ்தியின் மகிமை, அதாவது அவர் ஸ்தாபனை செய்கிற உலகத்தின் மகிமை சொர்க்கம், ஹெவன், பாரடைஸ், மலர் தோட்டம் என்பதாகும். பரமாத்மாவை இறை தந்தை துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர் என்று சொல்கிறார்கள். ஆக அவரை எவ்வளவு நினைவு செய்ய வேண்டும். ஆனால் நாடகத்தின்படி நினைவிற்கு வருவதில்லை. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் பண்டிகைகளின் இரகசியத்தையும் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடையது 21 பிறவிகளுக்கான தீபாவளி. அதாவது தீபாவளி பண்டிகையினுடைய ரகசியம் என்ன? உலகத்தில் நரகாசுரன் இறந்ததற்கு பண்டிகை கொண்டாடுறாங்க. அதனுடைய ரகசியம் என்ன? இந்த நரகத்தினுடைய அசுரன் சாகும் போது அல்லது நமக்குள்ளே இருக்கக்கூடிய நரகாசுரன் சாகும் போது நமக்கு தீபாவளி. அப்போ நமக்கு 21 பிறவிகளுக்கான தீபாவளி அப்படின்றார். ஏன்னா ஒரு முறை நம்ம அசுர சம்ஹாரம் செய்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் 21 பிறவிகளுக்கு நமக்கு தீபாவளி. அசுரனே இருக்க மாட்டா, நமக்குள்ள அசுர குணங்கள் இருக்காது. அப்போ அதுதானே உண்மையான தீபாவளி. இங்கு ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுகிறார்கள். இன்று கொண்டாடுகிறார்கள், அடுத்த நாள் தீபம் அணைந்து விடுகிறது. ஆனால் சத்தியுகத்தில் ஆத்ம தீபம் அணையிறதில்லை. 2 யுகங்கள் நல்ல பிரகாசமாக எரிந்து கொண்டே இருக்கும். அதனால பாபா உங்களுடையது 21 பிறவிகளுக்கான தீபாவளி அப்படின்றாங்க. அதனால் அந்த தீபாவளி நோன்பு எடுக்கிறவங்க கூட படைக்கும் போது அந்த எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 21 இருக்கும். ஒருவேளை சத்தியுகத்தில் கொண்டாடுவார்கள் என்றால் அன்று பட்டாபிஷேகம் நடக்கும், பட்டாசுகளை கொளுத்துவார்கள். அதாவது சத்தியுகத்தில் கொண்டாடுவாங்க அப்படின்னா
அரியணை ஏறுற நாளே கொண்டாடுவாங்க, பட்டாபிஷேகத்தை கொண்டாடுவாங்க. அன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா வான வேடிக்கைகள் எல்லாமே நல்லா இருக்கும், ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஆனால் இங்கு 1 பைசா பெறாத பட்டாசுகளை வைத்து விளையாடுகிறார்கள். அதனால் எத்தனையோ விபத்துகள் ஏற்படுகிறது. ஆனால் சத்தியுகத்தில் ஆக்சிடெண்ட் ப்ரூஃப். ஆகையால் உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். அரைக்கல்பம் நீங்கள் பக்தி செய்தீர்கள், இப்போது தந்தை கிடைத்திருக்கிறார். தந்தை இப்போது நினைவூட்டுகிறார். பக்தியில் நினைத்து நினைத்து சுகம் அடையுங்கள் என்று சொல்கிறார்கள். யாரை? தந்தையை மற்றும் தந்தையின் படைப்பின் ஞானத்தை, அதாவது விதை மற்றும் விருட்சத்தை. இந்த நினைவின் மூலம் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகிவிடுகிறீர்கள். நினைவின் அதிசயத்தை பாருங்கள், எதிலிருந்து என்னவாக ஆக்கிவிடுகிறது என்று. இதற்கு ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் தந்தையினுடையவராக ஆகிறீர்கள். தந்தை ஆசிரியர் ரூபத்தில் படிப்பினை கொடுக்கிறார், மேலும் சத்கதிக்காக கூடவே அழைத்து செல்கிறார். அந்த குருமார்கள் கூடவே அழைத்து செல்வதில்லை, அவர்களே முக்திக்கு செல்வதில்லை, அவர்கள் யாத்திரைக்கு அழைத்து செல்கிறார்கள். இந்த உலகத்தில் யாத்திரைக்கு வேணால் அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க, ஆனால் யாரையும் கூடவே முக்திக்கெல்லாம் அழைச்சிட்டு போக முடியாது. அவங்களே போகலை, உங்களை எப்படி அழைச்சிட்டு போவாங்க? அப்போ யாத்திரைகளுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு விதத்தில் வழிகாட்டிகளாக இருக்கிறாங்க. நீங்களும் வழிகாட்டிகள், அவர்களும் வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். ஆகையால் உங்களுக்கு குஷி இருக்க வேண்டும். இது மாணவ வாழ்க்கை, இதை ஏன் மறக்க வேண்டும்? ஆனால் மாயை அந்த குஷியை நிலைக்க விடுவதில்லை. ஏனென்றால் கர்மாதீத நிலை கடைசியில் ஏற்படும். நீங்கள் மிகவும் இனிமையானவர்களாக ஆக வேண்டும். எனக்குள் எந்த விகாரமும் இல்லை தானே, பிறருடைய அவகுணங்களை பார்ப்பதில்லை தானே என்று தன்னை சோதனை செய்யுங்கள். மிகவும் இனிமையான பார்வை இருக்க வேண்டும். பாபாவிற்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள்? அனைவரின் மீதும் இனிமையான பார்வை இருக்கிறதல்லவா? நீங்களும் கூட அப்படிதான் பார்க்க வேண்டும். யார் சொர்க்கவாசியாக இருந்தார்களோ அவர்கள் இப்போது நரகவாசிகளாக ஆகியிருக்கிறார்கள். இப்போது மீண்டும் சொர்க்கவாசிகளாக ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். சிவபாபாவின் அகால் தக்த், அதாவது அழியாத சிம்ஹாசனம் இந்த பிரம்மா. இவருக்குள் வந்து அகால மூர்த்தியான சிவபாபா அமர்கிறார். ஆத்மாவின் சிம்ஹாசனமும் இந்த புருவ மத்தியம்தான். அதற்கான அடையாளமாக நெற்றியில் திலகம் இடுகிறார்கள். இன்றைய நாட்களில் காளை மாட்டுக்கும் கூட திலகம் வைக்கிறார்கள். அதாவது ஆத்மா இந்த உடலில் புருவ மத்தியத்தில் இருக்கிறதுனால மனிதர்கள் நெற்றியில் திலகம் வச்சுக்கிறாங்க. அதே போல் காளை மாட்டுக்கும் திலகம் வைக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? பரமாத்மாவும் பிரம்மாவுக்கு உடலில் அதே புருவ மத்தியத்தில் பிரம்மாவனுடைய அதே சிம்ஹாசனத்தில் தான் அமர்றார். அதனால் காளை மாட்டுக்கும் நந்திக்கும் பொட்டு வைக்கிறாங்க. ஆக இந்த புருவ மத்தியானது சிவபாபா மற்றும் பிரம்மா இவர்கள் இருவரின் சிம்ஹாசனம் ஆகும். நீங்கள் ஒரு அழியக்கூடிய சரீரத்தை விட்டுவிட்டு இன்னொன்றை எடுக்கிறீர்கள். நீங்கள் இப்போது வைகுண்டத்திற்கு செல்கிறீர்கள். அதற்காக படிப்பை படித்து கொண்டிருக்கிறீர்கள். எதுவரை வாழ்கிறோமோ அதுவரை ஞான அமிர்தம் பருக வேண்டும். எப்போது படிப்பு முடிவடையுமோ அப்போது இந்த சரீரம் விடுபட்டு விடும். சந்நியாசிகளுக்கு சத்யுகத்தின் சுகத்தை பற்றி தெரியாது. ஏனென்றால் அங்கிருக்கும் சுகம் அவர்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. சத்யுகத்திலும் கம்சன் இருந்தார் என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அல்லவா? ஆக அங்கும் கூட சுகம் இருக்கவில்லை என்று புரிந்து கொள்கிறார்கள். எனவே சுகம் என்பது
காக்கை எச்சத்திற்கு சமமானது என்று பிறருக்கும் சொல்கிறார்கள். ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் சொர்க்கத்தின் சுகத்தை அடைகிறீர்கள். இது கடைசி பிறவி. அனைவரும் இறக்கத்தான் போகிறார்கள். நான் வந்திருப்பதே உங்களை அழைத்து செல்வதற்காக. நீங்கள் இங்கேயே இருக்கப் போகிறீர்களா என்ன? கொசு கூட்டத்தைப் போல அனைவரையும் அழைத்து செல்வேன். ஆகையால் மம்மா பாபாவை போல முயற்சி செய்து பதவியை அடைய வேண்டும். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுடைய குறிக்கோளை நினைவு செய்ய வேண்டும். ஏனென்றால் இப்போது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். எனவே வீட்டை நினைவு செய்ய வேண்டும். நினைவு செய்யாமல் சாந்தி தாமத்திற்கு செல்ல முடியாது. இல்லையென்றால் மிகவும் தண்டனை அடைய வேண்டியிருக்கும். நல்ல பதவியும் அடைய முடியாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தைக்கு சமமாக மிகவும் இனிமையானவர் ஆக வேண்டும். அனைவரையும் இனிமையான பார்வையில் பார்க்க வேண்டும். யாருடைய அவகுணத்தையும் பார்க்க கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், இறைமானவ வாழ்க்கையின் குஷியில் இருக்க வேண்டும். எதுவரை வாழ்கிறோமோ அதுவரை படிப்பை தினமும் படிக்க வேண்டும். வரதானம், அன்பு என்ற ஈடுபாட்டின் அக்னியின் மூலம் ஒரு தீபத்தில் இருந்து அநேக தீபங்களை ஏற்றி உண்மையான தீபாவளி கொண்டாடக்கூடிய குலவிளக்காகுங்கள். உங்களுடைய ஆத்மா என்கிற தீபத்தின் அன்பு என்ற ஈடுபாட்டை ஒரு தீபராஜன் தந்தையோடு ஈடுபடுத்துவதுதான் உண்மையான தீபாவளி ஆகும். எப்படி தீபங்களில் அக்னி இருக்கிறது, அதுபோல் தீபங்களாகிய உங்களுடைய அன்பின் ஈடுபாடுதான் அக்னியாக இருக்கிறது. இதனால் அஞ்ஞானம் என்ற இருள் விலகிவிடுகிறது. மனிதர்கள் தீபாவளி அன்று மண்ணாலான ஸ்தூல விளக்கை ஏற்றுகிறார்கள். ஆனால் சைத்தன்யமான, அதாவது உயிரோட்டமான தீபங்களாகிய நீங்கள் குலத்தின் விளக்காகவும் பாப் தாதாவின் ஆசைகளின் தீபங்களாகவும் இருக்கிறீர்கள். உங்களுடைய ஒரே சீரான, இடைவிடாமல், ஆடாமல் அசையாமல் எரிந்து கொண்டிருக்கும் விளக்கில் இருந்து எப்போது அநேக தீபங்கள் ஏற்றப்பட்டு விடுகிறதோ அதுதான் உண்மையான தீபாவளி ஆகும். ஸ்லோகன், நேரத்தின் மகத்துவத்தை அறிந்து கொள்ளுங்கள். அப்போது அனைத்து பிராப்திகளின் கஜானாவினால் நிரம்பியவர் ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி.